இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முத்தான முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் லத்திகா, 6ஆம் வகுப்பு ஆ பிரிவில் பயிலுகின்ற மாணவி. நான் அரசினர் பெண்கள் மேல்நிலை பள்ளியின்று வருகின்றேன். இப்பொழுது நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு மனித வாழ்வும் இயன்முறை மருத்துவமும். பயிற்சியில் முயற்சி கொண்டு நோயறியும் தேர்ச்சி கண்டு மறு வாழ்வு கொடுக்கும் தொண்டு நம் இயன்முறை மருத்துவத்தில் உண்டு. இயன்முறை மருத்துவம் என்பது தசை, ஜவ்வு வலி, நரம்பு வலி போன்ற உடலியக்க குறைபாடுகளை மருந்துகள் இல்லாமல், ஊசி இல்லாமல், மசாஜ், வெப்ப சிகிச்சை மற்றும் உடற்பயிற்சி போன்ற இயன்முறை சிகிச்சை முறைகள் மூலம் சரி செய்யும் ஒரு மருத்துவ துறையாகும். உடல் இயக்கத்தை சீராக்கி காயங்கள் அல்லது நோயால் பாதிக்கப்பட்ட உறுப்புகளை செயல்பாட்டை மீட்டெடுக்க உதவுகிறது. இயன்முறை மருத்துவம் என்றால் என்ன? இயன்முறை மருத்துவம் ஒருவரின் உடல் இயக்க குறைபாடுகளை சரி செய்யவும், வலி மற்றும் அசௌகரியத்தை குறைக்கவும், இயல்பான வாழ்க்கைக்கு திரும்பவும் உதவுகிறது. இது காயம், நோய், அறுவை சிகிச்சை மற்றும் வயது தொடர்பான உடல் இயக்க குறைபாடுகளை சரி செய்ய உதவுகிறது. இயன்முறை மருத்துவர்கள் நோயாளிகளின் நிலையை கண்டறிந்து அதற்கேற்ப சிகிச்சை முறையை தேர்வு செய்கிறார்கள். சிகிச்சையில் உடற்பயிற்சி, கைகளால் செய்யப்படும் சிகிச்சை, மேனுவல் தெரப்பி, வெப்ப சிகிச்சை, மின்சார சிகிச்சை மற்றும் பிற முறைகளை பயன்படுத்துகிறார்கள். இயன்முறை மருத்துவம் ஏன் முக்கியமானது? காயம் மற்றும் அறுவை சிகிச்சையிலிருந்து மீட்டு வர, மன அழுத்தத்தை குறைத்து மனநலனை மேம்படுத்த, உடல் இயக்கத்தை மேம்படுத்துவதையும், வலி, விரைப்பு, அசௌகரியத்தை குறைத்துவதையும், இதயம் மற்றும் நுரையீரல் செயல்பாட்டை மேம்படுத்துவதையும், விளையாட்டு வீரர்களுக்கு அவர்களின் காயங்களிலிருந்து மீட்டு வர உதவுகிறது. இயன்முறை மருத்துவம் எதற்கு பயன்படுகிறது? இது முதுகு வலி, கழுத்து வலி, மூட்டு வலி போன்ற நாள்பட்ட வலிகளை குணப்படுத்த உதவுகிறது. மனித வாழ்வு. இப்பொழுது நான் பிசியோதெரபியில் பல பிரிவுகள் உள்ளன, அதை பற்றி பேச போகிறேன். எலும்பு மற்றும் மூட்டு இயன்முறை மருத்துவம். விபத்தால் சிலர் கை, கால் மற்றும் எலும்பு முறிவுகளை அடைகின்றனர். அப்போது அறுவை சிகிச்சைக்கு பின்பும், மாவு கட்ட போட்ட பின்பும் அதனை பழைய நிலைக்கு இயங்க வைக்க பிசியோதெரபி முறை மிகவும் உபயோகமாக உள்ளது. நரம்பியல் இயன்முறை மருத்துவம். நரம்பியல் இயன்முறை மருத்துவம் என்பது பக்கவாதம், பெருமுளைவாதம், தண்டுவட பாதிப்பு போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடல் இயக்க குறைபாடுகளை மேம்படுத்துவதையும் மற்றும் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதையும் நோக்கமாக கொண்ட ஒரு மருத்துவ துறையாகும். மனித வாழ்வு. விளையாட்டு இயன்முறை மருத்துவம். விளையாட்டு இயன்முறை மருத்துவம் என்பது விளையாட்டு வீரர்களின் காயங்களை சரி செய்ய உதவுகிறது. உதாரணமாக, இப்போது கிரிக்கெட் போட்டி நடைபெறுகிறது. அதில் ஒருவர் மைதானத்தை விளையாட இறங்கிறார். அப்பொழுது அவர் கீழே விழுந்து கை அல்லது கால் வலி ஏற்படுகிறது. அப்பொழுது அக்குழுவில் உள்ள பிசியோதெரபி மருத்துவர் கீழே விழுந்தவருக்கு முதலுதவி சிகிச்சையாக ஐஸ் மசாஜ், மசில் ஸ்ட்ரெச்சிங், டேப்பிங் போன்ற இயன்முறை சிகிச்சை முறைகளை செய்து அவரை குணப்படுத்துவார். எப்பொழுதும் எந்த குழுவானாலும் அதில் ஒரு பிசியோதெரபி மருத்துவரின் பங்கு இன்றியமையாததாக இருக்கிறது. நரம்பியல் மற்றும் சுவாச இயன்முறை மருத்துவம். மற்றும் சுவாச இயன்முறை மருத்துவம் என்பது மற்றும் சுவாச மண்டல நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மருந்தில்லா சிகிச்சை அளிக்கும் ஒரு மருத்துவ துறையாகும். இது சுவாசம், உடற்பயிற்சி மற்றும் கைமுறை அசைவுகள் மற்றும் பிற இயன்முறை அசைவுகள் மற்றும் இயன்முறை சிகிச்சை முறையின் மூலம் நோயாளிகளின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. மகப்பேறியல் இயன்முறை மருத்துவம். மகப்பேறியல் இயன்முறை மருத்துவம் என்பது பிரசவத்திற்கு முன்பும் பின்பும் அளிக்கப்படும் இயன்முறை மருத்துவம் ஆகும். பிரசவத்திற்கு முன்பும் பின்பும் அளிக்கப்படும் இயன்முறை மருத்துவத்தின் மூலம் பெண்களின் உடல் அமைப்பு பராமரிக்கப்படுகிறது. குழந்தைகளுக்கான இயன்முறை மருத்துவம். குழந்தைகளுக்கான இயன்முறை மருத்துவம் என்பது பிறக்கும் போது சில குழந்தைகள் ஊனமாக பிறக்கின்றன. கை, கால் மடிந்து அல்லது பிறந்த பிறகு கீழே விழுந்து மூளை பாதிப்படைகிறது. அப்பொழுது அதனை மருந்தால் சரி செய்ய இயலாது. இயன்முறை மருத்துவ சிகிச்சை செய்யப்பட்டு அந்த குழந்தை நிற்க மற்றும் நடக்க இயன்முறை மருத்துவம் இன்றியமையாததாக விளங்குகிறது. முதியோர்களுக்கான இயன்முறை மருத்துவம். முதியோர்களுக்கான இயன்முறை மருத்துவம் என்பது முதியோர்களின் பிரச்சனைகளை கையாள்கிறது. இது மூட்டு வலி, வீழ்ச்சி, பார்க்கின்சன் நோய் போன்ற பிரச்சனைகளை கையாள்கிறது. முதியோர்களின் நடமாட்டத்தையும் முதியோர்களின் சுதந்திரத்தையும் நோக்கமாக கொண்ட மருத்துவ பிரிவு ஆகும். நாம் எல்லாம் இயல்பாக தசை வலி, முதுகு வலி, கழுத்து வலி போன்ற வலிகளுக்கு மருத்துவரிடம் செல்வோம். அவர் செல்லும் போது மருத்துவர் எக்ஸ்ரே எடுத்துவிட்டு சாதாரண வலி என்று கூறிவிடுவார். ஆனால் அதுவே இயன்முறை மருத்துவர்கள் எந்த தசை அழுத்தமாக உள்ளது, எந்த தசை பலவீனமாக உள்ளது என்று கண்டறிந்து அதற்கேற்ப சிகிச்சை முறையை செய்து இயன்முறை மருத்துவம் மூலம் முதுகு வலி மற்றும் கழுத்து வலியை
முற்காலத்தில் யார் பக்கவாதம் என்றால் என்ன? பக்கவாதம் நம் மூளைதான் நம்முடைய எண்ணங்கள், செயல்கள், உணர்வுகள் மற்றும் பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்துகிறது. அவ்வகைவானம் மூளைக்கு செல்லும் ஏதாவது ஒரு ரத்த ஓட்டமோ சில நிமிடங்கள் தடைப்படுவதால் அப்பகுதி மூளை செல்கள் ஆக்சிஜன் கிடைக்காமல் இறந்து விடுகின்றன. மூளையின் ஒரு பகுதி பாதிப்படைவதால் நம்முடைய சுய நினைவை இழக்க நேரலாம். நம்முடைய மூளையின் கட்டுப்பாடுகளான கை கால்களின் இயக்கங்களையும் இழக்க நேரலாம். இந்த பாதிப்பு தான் பக்கவாதம். இதனை முறையான பிசியோதெரபி மூலம் சரி செய்யலாம். ஒரு காலத்தில் யாருக்காவது ஸ்ட்ரோக் எனப்படும் பிசியோதெரபி பக்கவாதம் நோய் வந்தால் மற்றவர்கள் அவரை படுக்கையிலே இருக்க விடுவார்கள். நோய் வந்தவரை பேய் அண்டிவிட்டது, காத்து அண்டிவிட்டது என்று கூறுவார்கள் தவிர கடைசி வரை நோய் வந்தவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல மாட்டார். நோய் வந்தவரும் படுக்கையிலே படுக்கை கொண்டு வந்து இறந்து விடுவார். ஆனால் இப்போது அந்த நிலைமையே வேண்டாம். ஏனெனில் நோய் வந்தவரை பிசியோதெரபி சரி செய்து விடுகிறார்கள். ஒரு சில நோய்கள் மாற்று மருந்தால் சரி செய்ய இயலாது. அவ்வகையான நோய்களுக்கு ஏற்புரை மருத்துவம் மூலம் நல்ல நிவாரணம் பெற முடியும். நம் நாட்டில் மருத்துவரிடம் அனுமதி கிடைப்பதுதான் கஷ்டம். ஆனால் ஏற்புரை மருத்துவரிடம் அனுமதி கிடைத்து விடுகிறது. ஆனால் வெளிநாடுகளில் ஏற்புரை மருத்துவரிடம் அனுமதி கிடைப்பதுதான் கஷ்டம் என்கிறார்கள். இது உடல் இயக்கத்தை சீராக்கும் ஒரு மருத்துவ துறையாகும். ஒருவர் காயம் அல்லது நோயால் பாதிக்கப்பட்ட போது அவர்களின் உடல் உறுப்புகள் செயலிழக்கும். அவ்வாறு செயலிழக்கும் போது ஏன்முறை மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர் மீண்டும் பழைய நிலைக்கு வர ஏன்முறை மருத்துவம் இன்றியமையாததாக விளங்குகிறது. விளையாட்டு வீரர்களுக்கு மருத்துவம் முக்கியம். விளையாட்டு வீரர்களின் பொது உடல் அமைப்பை பேணவும் உடல் வலிமை மற்றும் செயல்திறனை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. விளையாட்டில் ஏற்படும் காயம், சுளுக்கு மற்றும் வலிகளுக்கு இதன் மூலம் நல்ல நிவாரணம் பெற முடியும். நரம்பியல் மற்றும் இதயவியல் துறைகளிலும் மருத்துவம் மூலம் நல்ல நிவாரணம் பெற முடியும். எல்லா வயதினருக்கும் இந்த மருத்துவம் ஏற்றதா? ஏன்முறை மருத்துவம் நோயால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்த்து அனைத்து வயதினரும் தத்தமது உடலை பராமரிக்க உதவுகிறது. நோய் வந்தவர் மற்றவர்களை சார்ந்து இல்லாமல் இருக்க ஊக்குவிக்கிறது. எந்த வகையான உடல் உபாதைகளுக்கு மருத்துவம் மேற்கொள்ளலாம்? பிரச்சனைகளுக்கு மருத்துவம் மூலம் நல்ல நிவாரணம் பெற முடியும். மூட்டு வலி, கழுத்து வலி, முதுகு வலி, ஆஸ்துமா போன்ற நீண்ட கால தொந்தரவுகளுக்கு மருத்துவம் மூலம் நல்ல நிவாரணம் பெறலாம். இயலாளர்களை குணப்படுத்தலும் முயலாளர்களை வலுப்படுத்தலும் ஏழ்முறை மருத்துவர்களின் அதிசயம். மனித இயலாற்றலை பெருக்குவதில் மருத்துவர்களின் முயற்சி பெறும் சாதனை. அறுவை சிகிச்சைக்கு பின் நோயாளிகளுக்கு மறுவாழ்வு அளிப்பது ஏன்முறை மருத்துவர்கள். பிறந்த குழந்தை முதல் தடிபிடிக்கும் தாத்தா வரை இம்மருத்துவ மூலம் பயன்களோ ஏராளம். இம்மருத்துவத்தின் நன்மைகள் முடிவுரைக்கு முன்பு இரு கருத்துக்களை கூற விரும்புகிறேன். ஏன்முறை மருத்துவத்தை பற்றி தெரியாத ஒரு சில ஏன்முறை மருத்துவம் என்பது கை கால் ஆடுவது, மசாஜ் செய்வது என்று நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அது இல்லை. ஏன்முறை மருத்துவம் கடலை போன்றது. ஏன்முறை மருத்துவத்தில் பல பிரிவுகள் உள்ளன. இப்போது அரசாணையில் ஒரு ஆக்ட் வெளியிடப்பட்டுள்ளது. NCAHP என்ற 6வது நேஷனல் கமிஷன் ஃபார் அலைட் அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல் 2025. இந்த மருத்துவம் மூலம் இந்த ஆக்ட் மூலம் முறையாக ஏன்முறை மருத்துவர்களுக்கு 4 அல்லது 4.5 வருடம் படித்தவர்கள் மட்டுமே தனது பெயருக்கு முன்பு டாக்டர் என்றும் தனது பெயருக்கு பின்பு PTR பிசியோதெரபிஸ்ட் என்றும் போட்டுக்கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் 6 மாதம் படித்தவர்களோ சர்டிபிகேட் படிப்பு படித்தவர்களோ இதனை மேற்கொள்ளக்கூடாது. அவர்களை எப்போதோ தடை செய்து விட்டார்கள். இப்பொழுது ரீசெண்டாக ஒரு போலி மருத்துவரை கண்டறிந்து கைது செய்யப்பட்டுள்ளார். பத்திரிகையாளர்கள் பத்திரிகையில் ஏழ்முறை மருத்துவர்கள் போலி மருத்துவம் செய்கிறார்கள் என்று எழுதியுள்ளனர். ஆனால் அவரை விசாரித்து பார்த்ததில் அவர் அந்த போலி மருத்துவர் ஏழ்முறை மருத்துவத்திற்கே படிக்கவில்லை என்று தெளிவாக வந்துள்ளது. ஏழ்முறை மருத்துவர் இனிமேலும் பத்திரிகையாளர்கள் தயவு செய்து ஏழ்முறை மருத்துவத்தை தெளிவாக விசாரித்து சரிபார்த்து எழுதவும் என்று கூறிக்கொள்கிறேன். ஏழ்முறை மருத்துவம் என்பது முடிவுரை. மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் அவர்கள் மற்றவர்களை சார்ந்து இல்லாமல் இருக்க மாபெரும் மாற்றத்தை